ஒரு வழியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே களமிறங்கிட்டாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல முதல் போட்டியாளராகவும் கடைசி போட்டியாளராகவும் இருந்த திவாகர் அவரையும் கலையரசன் அவரையும் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எதுக்காக இவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனா விஜய் சேதுபதி அவரு ஸ்டேஜ்லயே அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க கிட்ட இருக்க தனித்தனி விஷயங்கள், அதாவது பல கேள்விகள் கேட்டுதான் இந்த இடத்துக்கு இவங்களை வர வச்சிருக்காங்க. இவங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லி இவங்க தனியா நின்னதுனாலதான் இந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த அங்க திருப்பி சொன்னாரு. அந்த வகையில திவாகர் அவர் டாக்டர் அதை பத்தின கேள்விகளுக்கு எல்லாமே கரெக்டா பதில் சொன்னதாகவும் சொல்லியிருந்தாரு. கலையரசன் வீட்டுக்குள்ள வந்தது அவரோட வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள், ஆரம்பத்துல நாட்டுப்புற கலைகளை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து ஒரு நல்ல இடத்துல இருந்த அவரு அவரோட வாழ்க்கையில எப்படி சறுக்கி விழுந்தாரோ அதை மாத்தணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னது. இப்படி எல்லாரையுமே ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி உள்ள அனுப்பி வச்சாரு. இதுல மீனவ பொண்ணா இருக்க சுபிக்ஷாவுக்கும், அதாவது அவங்க vlog பண்றாங்க, அவங்களுக்கும் ரம்யா ஜோ அவங்களுக்கும் நல்லாவே ஆதரவு கிடைச்சிருக்கு. இவங்க வீட்டுக்குள்ள வந்தப்பவே அந்த மாதிரி 2 போட்டியாளர்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி சாதாரணமா போராடிக்கிட்டு இருக்க 2 போட்டியாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாராட்டுறதா இல்ல அந்த போட்டியாளர்களை செலக்ட் பண்ணதுக்கு திட்டுறதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க. அந்த வகையில திவாகர் வந்ததுமே ஆரம்பிச்சுட்டாரு. எல்லார்கிட்டையுமே நான் ஒரு ஸ்டார்னு ப்ரூவ் பண்ண அவர் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுறாரு. அவர் வாயை கொடுத்து அவரே வம்புல மாட்டிக்கிறது உறுதி ஆயிருச்சு. சொல்ல போனா நேற்று இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயம், அதாவது வாக்குவாதமாவே மாறுச்சு. நைட் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அலோகேட் பண்ண பெட்ல எல்லா பொருளும் தனியா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேற்று ரூம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்ததுமே இந்த நீர் அப்படிங்கிற விஷயத்த செலக்ட் பண்ணவங்களுக்கு பிரீமியமான பெட்ரூம் கொடுத்தாங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு நார்மல் பெட்ரூம் கொடுத்தாங்க. இப்படி போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க, கேப்டன் யார் ஆக போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்குள்ள திவாகர் அவரு வந்த உடனே 2-3 முறை வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. முதல்ல அரோரா அவங்களுக்கு கண்ணு அழகா இருக்குன்னு சொன்னதும் எஃப்ஜே உங்க பேத்தி மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அடுத்து பிரவீன் காந்தி அவர்கிட்ட பேசும்போது அவர் எதுவுமே கண்டிக்காம ஓகே ஓகே குட் குட் அப்படின்னு சொல்லி முடிச்சது. இந்த டாக்டர் பட்டத்துக்கு அடுத்து வாக்குவாதம் பண்ணது, இந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல இப்பவே ஆரம்பிச்சுட்டாரா இவரு உள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.